ஏற்கனவே வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ நீங்கள் எலமெண்ட் ஃபைல்லேருந்து வெப் சர்வீஸ்லேருந்து வேல்யூ ஆக்சஸ் பண்ணியாச்சு. அது இப்போ ஜேசனில் கெட் பண்ணணும். ஒரு நிறைய ஃபார் லூப் இருக்குது, இந்த மாதிரி போட இருக்குது, அப்படி போட இருக்குது அப்படின்னு நிறைய சொன்னார். ஸோ அதுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஷிஃப்ட் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பை ஜேசன் சொல்லிட்டு இன்னொரு பாட் ஃபைல் இருக்குது. ஸோ அந்த பாட் ஃபைல் மூலயமா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 2 லைன் கோடு இருந்தால் போதும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ அந்த ஏற்கனவே இருந்த எலமெண்ட் ஃபயர் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ராஜெக்டை வந்து நான் ஒரு காப்பி எடுத்துகிட்டு அதில் ஜஸ்ட்டு ஷிஃப்ட் பை ஜேசன் அப்படி மாற்றிட்டேன். அதில் இருக்க பாட் ஃபைலுக்கு மட்டும் பாட் ஃபைலில் பாட் ஷிஃப்ட் ஜேசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஜஸ்ட்டு பாட் இன்ஸ்டால் மட்டும் பண்ணிட்டேன். ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் பாட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தெரியலனா மேலே இருக்க அந்த ஐகான் பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்றதுக்கான வீடியோ நான் போட்டிருப்பேன். அது மூலியம் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ நான் இது இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போது வந்து நான் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் இதை ஏற்கனவே கெட்டு போஸ்ட்னு 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து நான் வெறும் கெட் மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி அந்த ஷிஃப்ட் ஜேசன் யூஸ் பண்ணுறது அப்படின்றது நான் சொல்கிறேன். அதுக்கு நான் ஜஸ்ட் வச்சு சாம்பிள் யூஆர்எல் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த யூஆர்எல் வந்து நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஒன்றும் ஜஸ்ட் கெட் மெத்தட் தான். இந்த யூஆர்எல்ல வந்து என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் ஒரு யூசர் ஐடி டைட்டில் அண்டு கம்ப்ளீட்டட் ஸோ அப்படின்றது மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதில் அந்த வேல்யூ எப்படி நான் கெட் பண்ணுறது அப்படின்றது காட்டுறேன். ஸோ நான் ஏற்கனவே பாட் ஃபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணதுனால நம்ம டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் ஷிஃப்ட் ஜேசன். இங்கே என்ன இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இல்லையா, அதாவது ஒன்றும் இல்லை, வர வேல்யூவை வந்து டிக்ஷனரியாக டிக்ஷனரியாக எடுத்து வேல்யூவில் போட்டு வேல்யூ ஓப்பன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதே கான்செப்ட் தான். பட் நீங்கள் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய கண்டிஷன்ஸ் போட்டுருக்கோம். அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சும்மா நார்மலாக பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் கொச்சன்னு ஒரு லூப்புக்குள்ளே லூப்பு. ஸோ மல்டிபிள் வேல்யூஸை எப்படி கெட் அப்படி கெட் பண்ணணும்னு வரும்போது உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதுக்காகத்தான் ஸோ இந்த ஷிஃப்ட் ஜேசன். இதில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நான் ஜேசன் வேல்யூ மட்டும் வாங்குகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமே இந்த ஒரு லைன் தான். ஸோ இந்த ஒரு லைன் ஆக்சஸ் இருந்தாலே போதும், நீங்கள் ஃபுல் டேட்டா வேல்யூஸை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் போட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரி, இது தானே நம்ம ப்ரீவியஸ் இதுலேயே பண்ணோம். ஸோ எதுக்கு ஷிஃப்ட் ஜேசன் அடிஷ்னலாக இந்த இதில் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு சிங்கிள் வேல்யூ தான் நான் ஆக்சஸ் பண்ணுறேன். நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, இதில் ஜஸ்ட்டு இப்போ வந்து ஃபார் லூப் போடுறீங்கன்னா அந்த ஃபார் லூப்போட இண்டெக்ஸ் வேல்யூவை எடுத்து இந்த சின்ன ப்ராக்கெட்குள்ளே கொடுத்தீங்கனாலே போதுமானது. ஸோ அது மூலியமாக இருக்க என்னென்ன வேல்யூஸ் வருதோ அந்தந்த வேல்யூஸ் நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேம் அப்படின்னா ஸோ அதுக்கான வேல்யூஸை நீங்கள் இந்த மாதிரி எடுக்கலாம். அது எப்படி எடுக்கிறதுன்றது அடுத்தது காட்டுறேன். ஸோ இப்போது நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து வேல்யூ நமக்கு வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜேசனில் ஸோ ஷிஃப்ட் ஜேசன் டாட் ஜேசான் அப்படின்ற ஆப்ஜெக்ட் டைப்பு. ஸோ இதில் வந்து வேல்யூ வந்துருச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1. ஸோ நமக்கு தேவையான வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் தான், ஒரே ஒரு லைன் ஆஃப் கோடிங்கில் கெட் பண்ணலாம். இப்போது இதுவே ஒரு அரேக்குள்ளே இருக்குது அப்படின்னா எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக நான் இன்னொரு யூஆர்எல் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் சேம் கெட் மெத்தட் தான். கெட் மெத்தட்லேருந்து வர வேல்யூவை நான் கெட் பண்ணுறேன். நம்ம வந்து வேல்யூ பாஸ் பண்ணி எப்படி இருந்தாலும் நம்ம முதல்ல எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றத போஸ்ட்மேன் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வெப்பில் வந்து போட்டு நம்ம பார்த்தோம்னா ஸோ நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இப்போ வந்து நான் எனக்கு வந்து போஸ்ட்ன்ற ஒரு யூஆர்எல் மூலிமா நான் வேல்யூ கெட் பண்ண போகிறேன். அதில் வந்து நான் டைட்டில் கெட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போ அரே யூஆர்எல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அரே யூஆர்எல்ல ஏற்கனவே நான் காமிச்ச மாதிரி ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி போஸ்ட்டு தான்.
இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரே வேல்யூ. ஸோ இது நான் ஃபுல் கண்டிஷனுக்காக ஸோ இங்கே இருக்க நான் அந்த யூஆர்எல் ஹிட் பண்ணி வேல்யூ ஹிட் பண்ணி அந்த இதை வந்து இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஜேசன் யூஆர்எல் மூலியமாக உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும் ஸோ என்ன இருக்குன்னு. ஸோ இது வந்து ஒரு அரே. ஸோ அரே வேல்யூக்குள்ளே டிக்ஷனரி வேல்யூஸ் இருக்குது. அதாவது அரேக்குள்ளே இருக்க இந்த வேல்யூவை கெட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அரே தேவை. அதனால் நான் ஒரு ஃபார் லூப் ஒன்று போட்டுக்கிறேன். ஃபார் லூப்பில் எனக்கு இண்டெக்ஸ் வேணும். ஸோ அதனால் இண்டெக்ஸ் கமா வேல்யூ இன் ஜேசான். ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அது எத்தனாவது அரேயில் இது எத்தனாவது இண்டெக்ஸு, அதாவது ஃபஸ்ட்டா, 0th, ஃபஸ்ட்டா, செகண்ட்ஸா, தேர்ட்டா, இல்லை 99th அந்த மாதிரியான வேல்யூ எனக்கு வேணுன்றதுனால அந்த மாதிரி வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். அதுலேயே வந்து ஃபஸ்ட்டு நான் இண்டெக்ஸ் என்ட்ரு பண்ணுறேன். இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ணிடுறேன். அடுத்து வந்து வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து வேல்யூ எப்படி கெட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து வேல்யூ கிடச்சிருச்சு. வேல்யூவில் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேல்யூ ஸ்ப்ளிட் பண்ணி வேல்யூ கெட் பண்ணணும். ஸோ இது தேவையில்லை நமக்கு. இல்லை உங்களுக்கு ஏதாவது இண்டெக்ஸ் மூலயமா ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இண்டெக்ஸ்குள்ளே இண்டெக்ஸ் இருக்கும்போது அந்த டைமில் நீங்கள் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஸோ ஃபார் லூப்குள்ளே கண்டிஷன் வந்துச்சு, பிரேக்கிங் பாயிண்டில் தான் நிற்கிது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ இண்டெக்ஸிங் 0, அதுக்கான வேல்யூ என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றது அரே வேல்யூன்றதுனால ஸோ ஐடி டைட்டில். ஸோ இப்போ நான் டைட்டில் கெட் பண்ணுறதுனால டைட்டில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாகவே வேல்யூ ஈஸியாக கெட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ இஃப் அண்ட் கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டோ இல்லை ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா உங்களோட ரெஸ்பான்ஸ் போட்டிங்க கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ரெஸ்பான்ஸ் போடுங்க. என்ன ரெஸ்பான்ஸ் வேல்யூ வருதோ எப்படி நான் கெட் பண்ணணும் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். ஸோ மோரோவர் இதில் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 லைன்ஸ் கோடிங்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக ஜேசன் வேல்யூவை, அதாவது ரெஸ்பான்ஸ் வேல்யூவை ஈஸியாக கெட் பண்ண முடியும்.